எப்பப்பப்பா! லீவ் விட்டது விட்டாங்க. இந்த பிள்ளைங்க எம்மா எனக்கு அது செஞ்சு குடு, இது செஞ்சு குடுன்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. என்ன வேணும்னு கேட்டம்மா, பொட்டேட்டோல ஏதாச்சும் செஞ்சு குடும்மா டிஃபரண்டா அப்படின்னு கேட்டாங்க. வர்ற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஆமாங்க. பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தாங்க பண்ண போறேன். அதுக்கு 1/2 கிலோ கடைக்கு போய் 1/2 கிலோ உருளைக்கிழங்க வாங்கிட்டு வந்து, நல்லா கழுவி, குக்கர்ல போட்டு, உப்பு போட்டு, நல்லா 3 விசில் 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கர்ல வச்சு எடுத்துக்கங்க. தோலை சீவி நல்லா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கங்க. மசிச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு புதினா தழை, கொஞ்சோண்டு மல்லித்தழை, ஒரு நறுக்குன வெங்காயம், பொடி பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாட் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். சைடில் ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பிரெட் கிரம்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த மிக்சிங்ல ஒரு அளவான சைஸ் எடுத்து அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்த சீஸை உள்ள வச்சு நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா போட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சிருக்கோம்ல, அதுல வந்து டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மிக்சிங் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வைக்க மறந்துடாதீங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயில எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை ஒன்னொன்னா எடுத்து நல்லா போட்டு நல்லா பொன்னிறமா வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. சும்மா சாப்பிட்டா கூட சாஸ் சாப்பிட்டா சும்மா செம்மையா இருந்துச்சுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.